கடலூரில் பாஜக பேனர் வைக்க மாநகராட்சி அனுமதி மறுத்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூர் மாவட்டத்தில் நாளைய தினம் கடலூர் நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதில் தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த சூழ்நிலையில் இவர்களை வரவேற்பதற்காக கடலூர் நகர பகுதியில் பாஜகவினர் ஏராளமான பேனர்களையும் கட் அவுட்டுகளையும் நேற்று இரவிலிருந்தே வைத்த வண்ணம் இருந்த சூழ்நிலையில் இன்றைய காலை தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் போலீசார் உதவியுடன் வந்து அந்த பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இவர்கள் அனுமதி வாங்கவில்லை என்ற ஒரு கூறி தற்போது பேனர்களை அகற்றி வந்த நிலையில் தற்போது போலீசாருடன் தற்போது மாநகராட்சி ஊழியர்களுடனும் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாகவே அனுமதி வாங்கிவிட்டதாகவும் தற்போது ஏன் எடுக்கிறீர்கள் என்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சி அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடலூர் நகர பகுதி முழுவதும் பேனர்கள் வைக்க மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் உயரம் கொண்ட கட் அவுட்டுகள் பேனர்கள் வைத்துள்ளதால் காரணத்தினால் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது அகற்றி வருகின்றனர். இதனால் வெறும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளது. நாளைய தினம் இந்த மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற உள்ள நிலையில் பேனர்கள் அதிக அளவில் உயரும் பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில் அந்த சாலை ஓரத்தில் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. இந்த உத்தரவை மீறி தற்போது வைக்கப்பட்டிருப்பதால் அகற்றும் படியில் இருந்து வாக்குவாதத்தில் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலன், நன்றி பிரேம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.